வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். மகாராஷ்டிரா மாநிலத்தில 29 மாநகராட்சிகளுக்கான தேர்தல் நாளைக்கு 15ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கை. ஒவ்வொரு மாநகராட்சியிலயும் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த செஃபாலஜிஸ்ட் சித்தாந்த் சாதே அவருடைய பிரெடிக்ஷன தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஏற்கனவே 9 மாநகராட்சி அதுல யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம பேசினோம். இந்த வீடியோலயும் நம்ம சில மாநகராட்சிகள் யாரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். மகாராஷ்டிராவை பொறுத்த மட்டும் சிவசேனா 2 அணியா பிரிந்திருக்கிறாங்க. ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா அண்ட் உத்தவ் தாக்கரே சிவசேனா. என்சிபி தேசியவாத காங்கிரஸ் அவர்களும் 2 அணியா பிரிந்திருக்கிறாங்க. சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் அண்ட் அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ். அடுத்தது பிஜேபி காங்கிரஸ். இப்படியா வந்துட்டு பெரிய கட்சிகள் இருக்கிறாங்க. யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். விதர்பா மண்டலத்தை பொறுத்த மட்டும் அகோலா இங்க பிஜேபிக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது சந்திரபூர்ல பிஜேபிக்கு ஒரு எட்ஜ் இருக்குது. வெற்றின்னு சொல்ல முடியாது. அவர்களுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நாக்பூர்ல பிஜேபி வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அமராவதியில ஒரு தொங்கு மாநகராட்சி அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது தானேல என்டிஏவுக்கான வாய்ப்பு இருக்குது. கேடிஎம்சில என்டிஏவுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நவி மும்பைல பிஜேபிக்கான வாய்ப்பு இருக்குது. உல்லாஸ் நகர்ல ஏக்நாத் ஷிண்டேவினுடைய சிவசேனா இதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பன்வேல்ல பிஜேபிக்கான வாய்ப்பு இருக்குது. வசை விரார் இங்க வந்து பகுஜன் விகாஸ் அகாடி அப்படின்ற கட்சிக்கான வாய்ப்பு இருக்குது. பிவாண்டியில ஒரு தொங்கு மாநகராட்சி அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நேற்றைக்கு ஒரு 9 இடமும் இன்னைக்கு ஒரு 11 இடமும் மொத்தமா 20 இடங்கள் பார்த்திருக்கிறோம். இதுல பிஜேபி 11 இடத்துல வெற்றி பெறுவார்கள் அப்படின்னும் 5 இடத்துல வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 3 இடங்கள்ல தொங்கு மாநகராட்சி அமையும் அப்படின்னு சொல்லியும் ஒரு இடத்துல பகுஜன் விகாஸ் அகாடி இந்த கட்சி வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கக்கூடிய மாநகராட்சிகள் அதுல யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு முடிவுகள். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.